வீடியோ அதை பற்றினா ஒரு படத்தோடைய ட்ரெய்லரோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன படம்னா, நம்ம இந்தியாவிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு காஸ்ட்லியஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லப்படுற ராமாயணம். ஸோ இந்த ராமாயணம் அப்படின்ற கதையை வந்து நம்ம சின்ன வயசுலேயும் நிறைய பார்த்துருப்போம். டிவியில் சீரியல்ஸாக பார்த்துருப்போம், அனிமேஷனில் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்து பழகப்பட்ட ஒரு கதையை தான் படமாக எடுத்துருக்காங்க. அதுவும் இந்தியாவில் பயங்கரமாக செலவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4000 கோடி ரூபா பட்ஜெட்டில் அந்த படத்தை எடுத்துருக்காங்க. அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்க்கும்போது நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. என்னோட கருத்தை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு பதிவு பண்ண விரும்புகிறேன். முதல்ல இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த படத்தில் சிஜி ஒர்க் எல்லாமே சூப்பராகவே இருந்தது. எல்லாமே ஃபோனில், சிஸ்டமில், டிவியில் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அது நம்மளுக்கு வந்து ஒரு அனிமேஷன் படம் மாதிரி, ஒரு ஐசேஜ் இந்த மாதிரி படங்கள் அந்த ஃபீல் தான் கொடுத்தது உண்மையிலே. ஸோ அதனால் நிறைய பேர் நிறைய ரிவ்யூஸ், நிறைய கமெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க, என்ன அது ஒரு அனிமேஷன் படம், பொம்மை படமாக இருக்குது, ஒரு ராமாயணம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கதையை வந்து படமாக எடுக்கிறாங்க அப்படின்னும் போது அது எந்தளவுக்கு ரியாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். அந்தளவுக்கு இல்லை, ஒரு பொம்மை படம் மாதிரி இது அப்படின்னு சொல்லி நிறைய பேர்லாம் ரிவ்யூலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் அது பார்க்கும்போது எனக்கும் அப்படி தான் தெரிஞ்சுது. சரி, ஓகே, இந்த மாதிரி அனிமேஷன் நல்லா இருந்ததுனால சரி ஓகே பரவாயில்ல, ஏதோ ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சிருந்தேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு படத்துக்காக படம் பார்க்கும்போது அந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் அந்த படத்தோட ட்ரெய்லரை வந்து போட்டிருந்தாங்க. அது 3Dயில் அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்பவே சூப்பராகவே இருந்தது. அதை பார்த்துட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு படத்தை நம்ம இந்தியாவில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து ஒரு ஆச்சரியப்படுவோம். நீங்கள் எல்லாருமே அந்த படத்தை நீங்கள் ஏதாச்சும் ஒரு படம் பார்க்கும்போது அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ப்ளே ஆகும். ராமாயணம் அப்படின்னு படத்தோட ட்ரெய்லர் ப்ளே ஆகும். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே ஒரே ஷாக்கிங்காக இருக்கும். இது உண்மையிலே இந்தியாவில் எடுத்த படமா இல்லை எங்கேயாச்சும் ஹாலிவுட் படமா அப்படின்ற மாதிரி ஃபீல் கொடுக்கும். அதில் சில விஷயங்கள், சில பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் இருக்குது. அதை பற்றி நம்ம இந்த வீடியோ ஷேர் பண்ணிப்போம். முதல்ல இந்த படத்தில் வந்து அந்த படம் 3Dயில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த அனிமேஷன், அந்த கிராஃபிக்ஸு, அந்த அதில் காமிக்கிற அந்த மிருகங்கள், அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் முக்கியமாக ராவணன் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்க அந்த ராக்கி பாய் யாஷ் அவருடைய அந்த அவுரா, அவங்க ப்ரெசன்ஸ் அது பார்க்கும்போது உண்மையிலே நம்மளுக்கு மற்றவங்களோட அவர் அது வரதுல கொஞ்சம் தான் வராது. ஸ்டார்டிங்கில் வராது, அப்புறம் கொஞ்சம் எண்டில் வராது. அவருடைய அந்த அந்த போர்ஷன் ஃப்ரேம் பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் அப்படின்னு ட்ரெய்லர் பார்க்கும்போதே வருது அப்படின்னு சொல்லலாம். அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். ஸோ இந்த படத்துக்காக நிறைய பேர் எவ்வளோ ஆவலோடு வெயிட் பண்ணிட்டு ஆகும். அதேமாதிரி நானும் இந்த படத்துக்காக ஆவலோடு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் யாராவது இந்த ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸை, உங்களுடைய நியூஸை இந்த வீடியோவில் கமெண்ட்ஸாக தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.